what's the important opinion. So somewhere I'm a marketing professor, mind important message or what way. Right, marketing can help, and I'm just presenting some basics actually. Next session, as I said, will be one day on marketing, branding, digital marketing, and one day will be on HR and managing HR processes in the next. Small introduction about marketing and how marketing, what does it mean for the NGO, very different than what we generally mean. So first point I have put is, what is marketing? Anything you can say, what is marketing? Sell, we have to tell the people, nice. So whatever you're doing, so marketing na communication, Mari, you are saying, okay, anything else? Okay, but அது வந்து for a product, உங்க NGO-க்கு நீங்க சொல்லுங்க. What are you, if you are in child services, if you are in women's development, if you are in, that is what. So sir is fine, because many time in real world marketing is selling அப்படினு சொல்லுவோம். We want to sell something. அதில தான் இங்க மார்க்கெட்டிங் ஓட டெஃபினிஷன் கொஞ்சம் வித்தியாசமாகிறது உங்க NGO பொறுத்த வரைக்கும். But buying and selling, and unga NGO, if it carries on such activity, it is relevant. Suppose you are only in protecting human rights or displacement of women, and you are helping them. You are in some social service kind of a situation, not having an entrepreneur or products that you are selling through your NGO. Then marketing, and the definition of saying marketing is selling, doesn't fit there. அப்போ அதே மாதிரி marketing is advertising சொல்ல முடியாது, although communication. So because you don't see on television advertisements for NGOs actually. So most often they're not. The social media வந்ததுலேருந்து அதில் engagement has become very high. அப்போ யாரோட அதெல்லாம் quickly we'll see. I'm starting with what is a conventional definition of marketing. ஒரு ஜென்ரலாக மார்க்கெட்டிங்னா ஒரு டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்கேன். The function, a set of processes, இதுதான் முக்கியம். Creating, communicating and delivering value to customers. So you are creating value, you are communicating value, you are delivering value. So மூணு இடத்துல the value word is getting repeated. So இங்கே வேல்யூனா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஒரு பொருள் வாங்கறச்சே அது வர்த் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ நீங்கள் அந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கான்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது மதிப்புன்னு பார்க்குறீங்க. அப்போது அது வேற எப்படி சொல்லலாம்? அந்த எதுக்கு மதிப்பு? அது தரமானது ஒன்று, அது குவாலிட்டி. வேல்யூங்கிறச்சே இப்போ மதிப்புங்கிறது நீங்கள் எப்படி அதை மதிப்பிடுறீங்க? நான் கொடுக்குற பணத்துக்கு அது எக்ஸ்ட்ராவாக அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ வெரி நைஸ் மேம். I used to give this very simple definition. Value is equal to benefits minus cost. நமக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸுக்கு மேலே காசை கழிச்சிட்டாலும் எனக்கு இன்னும் பெனிஃபிட் இருக்கா? நான் ஒரு பொருளை வாங்குறேன், இதுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது 1000 ரூபாய்க்கு வாங்குறதுல அதுக்கு மேலே எனக்கு பெனிஃபிட் வருமானு பார்த்துட்டு நம்ம வாங்குறோம். ஸோ தேர்ஃபோர் எனி பிஸ்னஸ் தென் அவங்களோட குறிக்கோளே என்னென்னா, ஹவு டு எஸ்டாப்ளிஷ் வேல்யூ தான். கஸ்டமரை எப்படி நம்ம செய்கிறதுல பொருளில் வேல்யூ இருக்குன்னு அவங்கள திங்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங் ஆக்சுவலி. இன்னொரு வேலை பார்க்குறச்சு. ஸோ இப்போ என்ஜிஓக்கும் அதே தான். நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், இஸ் இட் வேல்யூபிள் டு சொசைட்டி? இஸ் இட் வேல்யூபிள்? இஸ் இட் சீன் அஸ் வேல்யூபிள் பை யார் அதை வேல்யூபிளாக பார்க்கணும்? நீங்கள் செய்கிற சர்வீசஸை யார் வேல்யூபிளாக பார்க்கணும்? டோனர்ஸ் பார்க்கணும். அப்புறம் பெனிஃபிஷியரிஸே பார்க்கணும் இல்லை சம்டைம். ஏன்னா நீங்கள் பெனிஃபிஷியரிஸை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவீங்க, வாங்கன்னு கூப்பிட்டா கூட அவங்க அது வேல்யூபிளான்னு பார்க்குறாங்க. அப்போ அது என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க? ஆக்சுவலி காசு ஸ்பெண்ட் பண்ணல, ஃப்ரீயாக கூப்பிடுறோம். என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? டைம் இஸ் நைஸ். டைம் இஸ் ஆல்சோ அ காஸ்ட். டைம் இஸ் ஆல்சோ அ காஸ்ட். இந்த டயத்தில் நான் இங்கே உட்காந்துருச்சு, நான் வேறு ஏதாவது வேல்யூபிளாக பண்ணுவேன்னு அவங்க நினச்சாங்கன்னா, again they are not going to consider whatever we are doing as value. So therefore any business are இருக்கட்டும், whether it is profit making, not profit making, this establishing value to your customers ங்கிற வேர்ட் இங்கே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு it can be donors, it can be clients, it can be beneficiaries.
வாலண்டியர்ஸ் கூட இருக்கலாம். உங்களுக்கு உங்களோட டார்கெட்டே இந்த மாதத்துக்குள்ளே நான் எப்படியாவது என்னோட ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்லி I want to get 100 volunteers for the project that I'm going to implement next month அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் டாஸ்க் தான். Am I able to convince people about the value of what we are doing? எதுக்கு volunteers வரதுக்கு. So some of these activities can be directed at those people for managing relationships நீங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன். இங்கே பாருங்க, இது ஒரு entrepreneurial definition நான் எப்போதும் சொல்லுவேன். Marketing is the art of finding, developing and profiting from opportunities. Finding an opportunity, developing that opportunity and profiting from that opportunity. எந்தது ஆப்பர்ச்சுனிட்டி, எது ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம பார்க்கணும். எந்த கண்ணோட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு எதை சொல்லலாம். நம்ம நீங்களே என்ஜிஓ ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, இது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லணும்னா எதை பார்த்து சொல்லுவீங்க? ஆண்டர்பிரினர் வேற ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாரு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆண்டர்பிரினருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்னஸை முடிச்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுற ஆண்டர்பிரினருக்கு எது ஆப்பர்ச்சுனிட்டி? விலை சரி, ஒரு ப்ராடக்ட் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது, அதோட பெட்டரான ப்ராடக்ட் நம்ம பண்ணால் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விலை கம்மியாக இருக்கணும், தரம் இருக்கிறது மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறதோட. ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டோட பெட்டராக பண்ணுறதும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வேற என்ன சார்? தேவை, நீட். அந்த நீடை ஏற்கனவே ஒருத்தவங்க மீட் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? மாட்டாங்க. நைஸ். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் தான் லுக்ஸ் அட் திஸ் ஒன்லி. அன்ஃபுல்ஃபில்ட் நீட்ஸ் மார்க்கெட்டில் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு தேவை இருக்குது, அந்த நீடை வந்து இது வரைக்கும் யாரும் ஃபுல்ஃபில் பண்ணலையா அப்படிங்க. இந்த அன்ஃபுல்ஃபில்ட் நீட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லாட்டி இன்னொரு வேர்டும் சொல்லலாம், ப்ராப்ளம். எனி ப்ராப்ளம் தட் இஸ் தேர் இன் சொசைட்டி விச் ஹஸ் நாட் பீன் அட்ரஸ்ட் ஸோ ஃபார், அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நாட் பீன் அட்ரஸ்டுன்னு சொல்லலாம், நாட் அட்ரஸ்ட் வெல்னு சொல்லலாம். எப்படி ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம பெட்டராக பண்ணுறோமோ, இவங்க இந்த மெத்தடில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பார்க்குறாங்களே, நான் இதோட பெட்டராக நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே ப்ராப்ளமை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வேற ஒரு கண்ணோட்டத்தோட அப்ரோச்சோட பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்பாட் பண்ணுறதும் ஒரு கிரிட்டிக்கல் மார்க்கெட்டிங் ஸ்கில். நம்ம எப்படி வந்து எல்லாரும் பண்ணுறதை, நான் காலையிலேயே சொன்னேன், எல்லாரும் பண்ணுறதை நம்ம பண்ணாமல் இருக்கிறது. ஹவு கேன் வி கோ டூயிங் தட்டுங்கிறச்சே இது I will skip this and go to. So, no. இது இன்னொரு conventional definition. Marketing is planning and executing ideas, goods, services to create, maintain relationships that will satisfy individual and organizational objective. So, இங்கே வந்து மார்க்கெட்டிங்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு இதில் என்ன சொல்லுது? இது மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் இஸ் டு பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ என்ஜிஓஸ்க்கு இந்த டெஃபினேஷன் பொருந்தும். தட் நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறோம். அது எதுக்காக சொல்கிறோம்? வி வாண்ட் சம்படி டு see this and start liking what we are doing and developing a relationship with us. What relationship? 3 types of relationship can be there. One, that he can be a donor. One, he can be a volunteer. இதனால சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் உங்களோட வந்து செய்யும். ஆர் நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு தேவையாக இருக்குன்னு he can become your client. நீங்கள் உங்கள் சர்வீசஸை எங்கள் இன்ஸ்டிடியூஷன்லேயும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் that person becomes your client. So the focus of your marketing is to develop relationships with 3 types of, நான் இப்போதைக்கு வேர்டு ஆடியன்ஸஸ்ன்னு நான் யூஸ் பண்ணுறேன். 3 types of ஆடியன்ஸஸ்க்கு உங்களோட ஒர்க்கை நீங்கள் டைரக்ட் பண்ண பார்க்குறீங்க. இதில் என்ன பண்ணுறீங்க பர்பஸ் அப்படின்னா, you want to create expectations, and உங்களோட communication, that is what maybe Gangavidya was showing you, that you create a video, you do something to show that எங்கள்கிட்டேருந்து இந்த மாதிரி நீங்கள் சர்வீசஸ் வாங்கி பயனடையலாம், இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரும், people who are whom we are helping, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் we can create
இந்த மாதிரி உங்கள் ப்ராப்ளம்ஸை நாங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரத்துக்கு எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட பிராண்ட் ப்ராமிஸ்னு நான் வேர்ட் யூஸ் பண்ணுறேன். காலையிலேயே சொன்னேன், யுவர் ஆர்கனைசேஷன் இட் செல்ஃப் இஸ் அ பிராண்ட். அப்போது உங்கள் பிராண்ட் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது. என்ன ப்ராமிஸ்னால் இதுதான், that we'll be creating some experiences for you and we will be able to fulfill whatever நீங்கள் எங்கள்கிட்டேருந்து எதிர்பார்த்தீங்களோ அதை நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிருவோங்கிற எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். அந்த எதிர்பார்ப்பு expectations are getting cleared through our communication and that helps us to build strong relationships. So maybe summaryல உங்களோட marketing efforts வந்து creating a human connection for lasting relationships nu podra. You are trying to create lot of connections with lots of people and that maybe is today possible one to one kuda possible. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. உங்கள் என்ஜிஓ சைட்டுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் தட் பர்சன் பிகம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட். தென் லேட்டர் ஆன் அந்த ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோவை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, லைக் பண்ணுறாரு, வேறு என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணுறாரு, ரைட்? ஸோ அதை ஷேரும் பண்ணுறாரு. அந்த மூணாவதும் முக்கியம். அந்த ஷேர் பண்ணுறச்சே தான் உங்களுக்கு நம்ம பேஜில் தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம், அது இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி அந்த பர்சனுக்கு 4000 ஃப்ரெண்ட் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 4000 ஃப்ரெண்டும் அதை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தவுட் காஸ்ட் நம்ம சோஷியல் மீடியாவில் வில் பி ஏபிள் டு ரீச் லாட் ஆஃப் பீப்புள் with what we are able to do. So இன்னைக்கு வந்து it's too short a time to cover social media marketing and just covering what does marketing try to do. Next sessions will be about how to use these different media and what to do. அது ஒரு நியூ சப்ஜெக்டாகவே எமர்ஜ் ஆயிருக்கு. they are calling it digital marketing because all of it is online marketing, digital marketing னு சொல்கிறாங்க. next program definitely be covered. So non-profit marketing அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வேல்யூஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ண பார்க்குறீங்க அமங்ஸ்ட் த பப்ளிக், டெவலப் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் தேட், ரீச் யுவர், ஐம் யூஸிங் த வேர்ட் டார்கெட் ஆடியன்ஸ்னு. ஸோ இதில் மார்க்கெட்டிங்கில் ஒரு பொருளை ஒரு கம்பெனி விற்கிறாங்கன்னா அது எல்லாருக்கும் விற்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சரி, இல்லை இது சார் ஒரு பென்ஸ் கார் இருக்குது சார், 50 லட்சத்தில் இருக்குது. ஒரு ஸ்விஃப்ட் ஒரு 5 லட்சத்தில் இருக்குது. இப்போ இந்த பென்ஸ் கார் வந்து அவங்க பண்ணுறச்சே இது எல்லாருக்கும்னு சொல்கிறாங்களா? தேவை, எல்லாருக்கும் கார் தேவை இருக்கு மேம். அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு தேவை இருக்கிறது யாரு? சரி, கப்பாசிட்டி இருக்கவங்க எல்லாம் வாங்கிடுவாங்களா? கப்பாசிட்டி எதுக்கு இருக்கணும்? பே பண்ணுறதுக்கா வேற எதுக்கோவா? சரி, இப்போ ஒருத்தர் 50 லட்சம் ரூபா காரை ஏன் வாங்குறாரு? எக்ஸாக்ட்லி, அவர் வந்து அந்த ஸ்டேட்டஸ் நீட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன், ஐ அக்ரி that first they must have money, but second their need for that car is not transportation. எந்த காரை வாங்கினாலும் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நம்ம போயிடலாம். பட் ஒரு பொருளை அந்த கம்பெனி பண்ணி 50 லட்சம் 5 கோடி அப்படின்னு அதே காரை சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் காமிக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளை நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணணும் அப்படிங்கிற தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த நீட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் நீட். எல்லா நீட்ஸுமே நம்ம வந்து ஃபங்க்ஷனலாக இருக்காது. ஒரு காருக்கு ஃபங்க்ஷனல் நீட்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், பட் சைக்கலாஜிக்கல் நீட்னு பார்த்தீங்கன்னா ஒன், இட் கேன் பி ப்ரெஸ்டீஜ், இட் கேன் பி சேஃப்டி. என்னை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போகணும். வால்வோங்கிற கார் வந்து வி ஆர் த வேர்ல்ட் சேஃபஸ்ட் கார் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து அந்த வேல்யூ சிஸ்டம் சொல்கிறது, நான் வந்து நீங்கள் எங்கள் காரை வாங்கிட்டீங்கன்னா எனி டைப் ஆஃப் ஆக்சிடென்ட்லேயும் உங்கள் லைஃப் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸை எடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ அந்த வேல்யூவை தேர் கோயிங் ஆன் ட்ரைங் டு டெல் த பப்ளிக். அப்போது எவ்ரி கம்பெனி நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம செய்யறதை சொல்கிறோன்னு சொல்லாமல், there will be some campaign where நம்ம வாலண்டியர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். there will be some campaigns where நம்ம டோனர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். there will be some other campaigns where we'll say எங்கள் கேம்பெயினுக்கு டார்கெட் ஆடியன்ஸ், இந்த கேம்பெயினுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நம்ம கிளைண்ட்ஸு, நம்ம ஏர்லியராக எக்ஸிக்யூட் பண்ண ப்ராஜெக்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவை பார்த்ததுனால வேறு கிளைண்ட்ஸ் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனுக்கு வரணும் அப்படிங்கிற ஐடியாவை வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்க. இது வந்து சும்மா பப்ளிக் பார்க்குற மெசேஜ்னு நம்ம சொன்னால் அதில் there is no effect for whatever we are doing. Any message that we give, அதோட ரிசீவர் யார், இந்த மெசேஜை நம்ம எதுக்காக போடுறோம்,
அப்படிங்கிறத சிந்திச்சு தான் நம்ம அதை பண்ணுறோம். அப்போ வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியறது. எல்லாரையும் அந்த பென்ஸ் கார் வந்து என்கிட்ட 5 லட்சம் தான் இருக்குன்னா 50 லட்சம் மெசேஜ் என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் வாங்க போகிறதில்ல, தகுதி இல்லை, பணம் இல்லை. ஸோ அது அவங்க அது எப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்களையே. ஸோ how does the Mercedes-Benz know whom to communicate? பணக்காரங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணல, ஜென்ரலைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதை எங்கே வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுவோம்? எதில் சார்? மீடியாவில். அப்போது சாய்ஸ் ஆஃப் மீடியா, என்டர்டெயின்மெண்ட், ஓகே. இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு மேகசின் சொல்லுங்கள், இல்லாட்டி ஒரு சேனல் சொல்லுங்கள். எனக்கு சன் டிவியில் பண்ணால் ஜென்ரல் ஆகிடும்ல, கைண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கே தோணும் இவங்கெல்லாம் இந்த மீடியாவை பார்ப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஓகே, சம் ப்ரீமியம் மேகசின், சிஎன்பிசி டிவி, ஏன்னா ஆல் பிஸ்னஸ் மென் வாட்ச் தட் சேனல் அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் போவேன். ஒரு பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர், ரைட், இட் கேன் பி எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லைன், ஏன் அவங்க தான் வந்து அதை டெய்லி வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த மெசேஜையே நேரோ டவுன் பண்ணி எங்கே அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதில் தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ. ஆனால் ஐம் ஷுவர் நெக்ஸ்ட் செஷனில் யூ வில் சி ஹவு இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் அந்த சோஷியல் மீடியாவே ஆர் ஏபிள் டு ஹெல்ப் யூ. எனக்கு இதுதான் என் ப்ரொஃபைல்னு சொன்னால் உங்கள் மெசேஜஸ் அது ஏதோ ஐம் நாட் வெரி கன்சர்ன், பட் இட் ஹெல்ப்ஸ். இந்த குரூப்புக்கு தான் போகணுன்னு சொல்லி நீங்கள் ஒரு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு மாத்திரம் அந்த மெசேஜஸ் வந்து தெரியிறாப்புலலாம் பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் ஹஸ் பிகம் ஈவன் மோர் ஆக்யூரேட் பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் நம்ம எனி வெப்சைட் போனால் என்ன சொல்கிறாங்க, லாகின் அண்ட் ரெஜிஸ்டருங்கிறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நம்ம அங்கே உள்ளே போனோன்னே நம்மளோட டீட்டெயில்ஸை நம்ம லாகின் பண்ணி வி ஆர் யூஸிங் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு தான் அவங்கள யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கூகுள் இஸ் ட்ராக்கிங் ஆல் ஆர் டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட். எங்கெல்லாம் நம்ம இன்றைக்கி கம்ப்யூட்டரில் போய் என்னெல்லாம் வெப்சைட் பார்த்துருக்கோன்னு கூகுளுக்கு தெரியும். ஸோ நம்ம கூகுள்கிட்ட ஒரு ஆட் கொடுத்து நம்ம இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி யூ ஸ்டார்ட் கிவிங், தென் கூகுள் ஒரு ஜியாகிராஃபிக் சர்க்கிள் கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு டிஃபைன் பண்ணிடலாம். எனக்கு இந்த மாதிரி பீப்புள்கிட்ட என்னோட மெசேஜ் போகணுன்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்லைன் ஆட்ஸ் வந்து அங்கங்கே அவங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஓப்பன் தட் வெப்சைட்டில் அங்கங்கே போகுது. ஸோ இது சயின்டிஃபிக் ஆகிடுச்சு அட்வர்டைஸிங் வந்து. இட்ஸ் பிகம் வெரி வெரி ஃபோக்கஸ்ட். ஒரு ஆல் பர்பஸ் அட்வர்டைஸிங் எல்லாருக்கும் நம்ம அப்படியே போட்டு விடலாம், யாரோ பார்த்துக்கிட்டோம் அப்படி இல்லை. இப்போ யார் பார்க்கணுமோ அவங்கள பார்க்க வைக்கிற முடியாது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பாசிபிள். இது வந்து த செகண்ட் பாயிண்ட், we have to differentiate ourselves னு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ், லாட் கம்யூனிகேட். ஸோ இங்கே தான் therefore ஒரு 4 பாயிண்ட்டை பற்றி மார்க்கெட்டிங்கில் முக்கியங்கிறத போட்டிருக்கேன். வாட் இஸ் அ செக்மெண்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மார்க்கெட்டிங்னு பண்ணால் மாஸ் மார்க்கெட் எல்லாரும் ஒன்றுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. தேர் ஆர் செக்மெண்ட்ஸ் இந்த மார்க்கெட் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்ம எந்த செக்மெண்ட்டை நம்ம டார்கெட் செக்மெண்ட்டுங்கிற வேர்டும் எந்த டார்கெட் செக்மெண்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல முடிவெடுத்துக்கணும் பிஃபோர் டெல்லிங் வாட் வி வாண்ட் டு டூ வித் ஆர் மெசேஜஸ். அப்போது டார்கெட் மார்க்கெட் செக்மெண்ட், டார்கெட் செக்மெண்ட் இப்படிங்கிற வேர்டெல்லாம் நீங்கள் என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? ஒரு செக்மெண்ட்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், நைஸ். ஸோ ஒரு மார்க்கெட் இப்படி ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த மார்க்கெட் இஸ் அ செக்மெண்ட், ரைட்? அந்த செக்மெண்ட் வந்து ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து சும்மா இப்படி ஒரு ஜியாகிராஃபிக் லைன் இல்லை. நீங்கள் சொல்கிறாப்புல பென்ஸ் கார் வாங்குறவங்க 50 வயசு அபவ், ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அப்போ தான் அவங்களால சம்பாதிச்சு வச்சுருக்க முடியும் பணம் அவ்வளோன்னு. ஸோ வி வில் சே 50 years above, having income of 10 lakhs per month, right, residing in metropolitan cities 1, 2, 3, 4 சொல்லி நம்ம வந்து வில் ட்ரை டு டார்கெட் தட் குரூப். அவங்க எந்த பேப்பர் படிக்கிறாங்க, எந்த மேகசின் பார்க்குறாங்க அப்படின்னு பண்றச்சே அதுதான் செக்மெண்டேஷன். டிஃபரன்சியேஷன், நீங்கள் அவங்க ஒரு கார் பண்ணுறாங்க, அடுத்த கார் மார்க்கெட்டர் அட் 50 லட்சம் என்ன பண்ணணும்? ஒரு காரை பெட்டராக பண்ணணுமா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமா? டிஃப்ரெண்ட். பெட்டராக மோஸ்ட்லி இப்போலாம் பண்ண முடியல, அதனால டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. பெட்டராக பண்ணுறது டிஃபிகல்ட். திருப்பி எல்லாருமே பெட்டரானா பெட்டராக பண்ணுறது இல்லை. மார்க்கெட்டில் நம்ம என்னெல்லாம் பொருள் வாங்குகிறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு தோணுது அது நமக்கு பெட்டர்னு, பட் அது அவங்க பண்ணியிருக்கிறது they have done it different from the competition.
ஸோ த சேம் வே நீங்கள் உங்கள் என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸில் எல்லாரும் பண்ணுற செல்ஃப் ஹெல்ப் குரூப்பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் எங்கே உங்களுக்கு ஒரு தனித்தன்மை வருது, அதில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு டிஸ்டிங்டிவ்னஸ், நாங்கள் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்கிறது எப்போ வரும்னா, நாங்கள் புதுசாக அந்த ஏர்லியர் இதில் இந்த ப்ராப்ளமை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது நோபடி இஸ் அட்ரஸிங் தட், இங்கே தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போனீங்கன்னா தட் இஸ் டிஃபரன்சியேஷன். உங்கள் டிஃபரன்சியேஷனும் செக்மெண்டேஷனும் ஆகிறதுனால யூ ஆர் சம்படி யூனிக். அப்போது நீங்கள் போய் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை யார்கிட்ட வேணால் சொல்லணும், சார் வி ஆர் த ஃபஸ்ட் என்ஜிஓ இன் தமிழ்நாடு டு டூ திஸ், நோபடி எல்ஸ் இஸ் டூயிங் த, யூ ஆர் யூனிக், அப்போது எங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறச்சே somebody will be interested, especially in government, because அவங்க they are also experts, they know ஆமாம் இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் எங்களுக்கு வந்ததே இல்லை, இது வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நம்மளை கன்சிடர் பண்ணி நம்ம சொல்கிற எக்ஸ்பிளனேஷனை they are liking. ஃபைனலி இதெல்லாம் பண்ணுறச்சே இது மார்க்கெட்டிங்கில் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கால்ட் பொசிஷனிங். இந்த பொசிஷனிங்னா இஸ் த இமேஜ் கன்சியூமர் ஹேஸ் இன் இஸ் மைண்ட் அபவுட் த ப்ராடக்ட்டுங்கிறாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ ஒரு பொருளையோ, நான் உங்கள் டேபிள் மேலே ஒரு ஃபோன் இருக்குது, அது இப்படி திருப்பி வைக்கிறீங்க, அதில் ஒரு ஆப்பிள் சைன் இருக்குது அப்படின்னா அதை பார்த்தோன்னே அந்த ஆப்பிள் ஃபோனை பற்றி எனக்கு ஒரு இமேஜ் வரணும், இது ஐஃபோனு, இது இஸ் எ ஃபோன் ஆஃப் ஹை குவாலிட்டி, இது வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபோன், ஏதோலாம் என் மைண்டில் ஓடும். ஸோ அந்த கன்சியூமர் வந்து ஒரு பொருளை பார்க்குறச்சே அவர் மைண்டில் என்ன நினைக்கிறார் அபவுட் த ப்ராடக்ட் தான் பொசிஷன். ஸோ இதே மாதிரி உங்களோட நீங்கள் ஆக்டிவிட்டீஸை ப்ரமோட் பண்ணுறீங்க, யூ ஆர் டாக்கிங் அபவுட் இட், வாட் இஸ் த பொசிஷனிங் யூ ஆர் ஹேவிங் இன் த மார்க்கெட் அபவுட் யுவர் பிஸ்னஸ். மக்கள்லாம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது தான் உங்களோட பொசிஷன். அந்த பொசிஷன் பிகம்ஸ் வெரி குட் இஃப் யூ டூ ஃபஸ்ட் டூ. நான் இந்த செக்மெண்ட்டில் தான் இருக்க போகிறேன், நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே நான் மற்ற இவங்கள்ட்டேருந்து வேறுபட்டு இருக்க போகிறேன், மற்றவங்கள்ட்டேருந்து நான் என்னெல்லாம் ஐ கேன் ஷோ ஆஸ் மீ பீங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு சொன்னச்சே யூ ஹேவ் சம்திங் யூனிக் டு சே, அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் யுவர் கன்சியூமர் ரிமெம்பர்ஸ் யூ ஈஸிலி. நான் இப்போ சேஃபஸ்ட் கார்னு சொன்னால் வால்வோன்னு தான் எனக்கு தெரியுது, எனக்கு வேறு கார் சொல்ல தெரியல. சாஃப்ட் ட்ரிங்க் நேம் சொல்லுங்கன்னா எதை சொல்லுவீங்க? கோக்கு, பெப்சி, அவ்வளோதான் நமக்கு மைண்டில் வருது. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இந்த மெசேஜ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் அதை தான் பண்ண ஆரம்பிக்கணும் ஒன் ஸ்வீட்டு. அதனால தான் அந்த விஷன்லேருந்து ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணுங்கிறது யூ ஆர் ஃபிக்ஸ்டு. எங்களோட என்ஜிஓ வந்து இந்த ஆக்டிவிட்டி தான் பண்ண போகுது, இந்த பெனிஃபிட் தான் கொடுக்க போகுதுன்னு ஒன்று ஓவர் த இயர்ஸ் அதே மெசேஜ். நீங்கள் ஐ மீன் அந்த 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 சிச்சுவேஷன், அந்த ட்ராமாலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இஃப் கங்கா வித்யா ஷோன் சம் 10 டிஃப்ரெண்ட் வீடியோஸ், அந்த 10 டிஃப்ரெண்ட் வீடியோ ஸ்டோரிஸும் கேன் பி டிஃப்ரெண்ட், ஸ்டோரிஸ் கேன் பி டிஃப்ரெண்ட், மெசேஜ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபைனலி இதுதான் நாங்கள் பண்ணுறோம், திஸ் இஸ் த வே வி கேன் ஹெல்ப் யூன்னு அந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கோல்கேட் ஆடு பாருங்கள், சர்ஃப் ஆடு பாருங்கள், ஓவர் தி இயர்ஸ் அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒரு 70 வருஷமாக இருக்குது, இன்னும் அட்வர்டைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் தே ஆர் நாட் சேம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months மேபி ஈவன் 2-3 months இந்த ஆடுக்கு பதிலாக இன்னொரு ஆட் வரும், இன்னொரு ஆட் வரும். பட் அதில் சென்ட்ரல் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்ஃப் க்ளீன்ஸ் ஒயிட்டஸ்ட்னு ஏதாவது சொல்லுவாங்க, இல்லாட்டி சர்ஃப் ரிமூவ் ஸ்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும், அந்த மெசேஜ் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் ஒரு சைல்டு ஃபுட்பால் விளையாடி அழுக்காகும், பஸ்லேருந்து கீழே உருண்டு அழுக்காகும், ஏதோ அந்த வீடியோ இமேஜ் மாறும், அந்த ஸ்டோரி மாறும். பட் அந்த சென்ட்ரல் இமேஜ், தட் பொசிஷனிங், வாட் தே வாண்ட் அஸ் டு நோ அபவுட் த ப்ராடக்ட். இது வந்து நான் சொன்னது கன்சியூமர் என்ன நினைக்கிறாங்கன்னு. பட் கன்சியூமர் தானாக நினைக்கிறாரா? நம்ம போடுற மெசேஜஸ்லேருந்து அவர் அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மார்க்கெட்டிங் சைடில் நீங்கள் இந்த கம்யூனிகேஷனை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது தான் இஸ் வெரி குட் மார்க்கெட்டிங். வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டூ தட். மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஃபண்ட் ரைசிங்னு போட்டுட்டு நம்ம வந்து செல்லிங்கில் இல்லை. we are not there to sell. இந்த மார்க்கெட்டிங் பார்ட் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன் மேபி ஃபண்ட்ஸ் அது மூலமாக வரப்போகுது. பட் ப்ளீஸ் டூ நாட் டேக் இட் தட் மார்க்கெட்டிங் மீன்ஸ் நான் வந்து என்னோட என்ஜிஓ பற்றி எழுதி ஃபண்ட்ஸ் வாங்கிறதுக்காக பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டின்னு அதை நினைக்கக்கூடாது. என்னென்னு நினைக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். மார்க்கெட்டிங் என்னென்னு நினைக்கணும்னு நம்மளோட குட்வில், நைஸ், குட்வில் இஸ் நைஸ். எனி அதர் என்ன பில்டிங்னு சொல்லலாம்?
marketing is what building? Image building. Or image building, unga organization or image building. I'll use the word unga organization or brand building. So next we'll consider what is branding, right? How to do good branding for our own organization, adallam we'll do. But generally, marketing is about branding ourselves, and branding means we are trying to tell the world who we are. நாங்கள் யார், எங்களை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் எங்களை பற்றி அப்படிங்கிற வேர்டு தான் இட் வில் கம். ஸோ யூ ஆர் யூஸிங் மோர் டைம் தென் மணின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் என்னென்னா இந்த மெசேஜஸ் இதெல்லாம் யூ கேன் சி நீங்களாவே பண்ணிடலாம். உங்கள் பெனிஃபிஷரிஸை கூப்பிட்டு ஒரு பேச சொல்லலாம், அதை ஒரு வீடியோ எடுக்கலாம், நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸில் உங்கள் கேம்பெயின் ரெடி. நீங்கள் அதை அப்லோட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு கேம்பெயின் ரெடி. அது அந்த ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ஏதோ ஒரு you are going to do some development work in one area. அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். தென் அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சப்புறம் அந்த ஏரியாவில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பெனிஃபிஷியரியை நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் முதல்ல எடுத்துக்கலாம், அப்புறம் எடுக்கலாம். ஸோ பிக்சர்ஸ் ஆர் அண்ட் வீடியோஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் ஸ்டோரி, வெரி வெரி பவர்ஃபுல். நீங்கள் சினிமாவில் பார்த்தா அது மறக்காதாப்பில் ஒரு எஃபெக்ட் நீங்கள் வீடியோஸ் போடுறச்சே க்ரியேட் ஆகுது. அந்த காலத்தில் அட்வர்டைஸிங் நீங்கள் இந்த டிவியில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்களே, 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஷார்ட்டுங்கிறாங்க, 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ்க்கு அட்வர்டைஸிங் ஏஜென்சிஸ்ட்டு கொடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 செகண்ட் வீடியோ எடுக்கிறாங்க. அது 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 பிளேஸ் பண்ணுற காஸ்ட். நான் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் மாத்திரம் கேட்குறேன் சார். 10 லட்சம் 15 லட்சம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எவ்வளோ? அது கூட ஆகாது சார். உங்கள்கிட்டயே கேமரா இருந்தது, உங்கள் கேமரா ஃபோனில் கேமரா நல்லா இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இதை வச்சே நீங்கள் எடுத்து உங்கள் வேலையை முடிச்சோம். அதுக்குள்ளேயே அப்படியே உடனே அப்லோட் பண்ணிடலாம். எல்லாமே உங்கள் கையிலேயே இருக்குது. சப்போஸ் யூ வெரி குட், யூ வில் இமீடியட்லி கோ தேர், யூஸ் யோர் வீடியோ, பேசுங்க அப்படிங்க, இங்கே பண்ண சொல். அஃப்கோர்ஸ் அந்த குவாலிட்டி அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்காது, பட் அந்த மெசேஜ் நீங்கள் செய்யறது பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பப்ளிக்கும் அது அந்த மாதிரி பண்ணினா தான் உங்களை மேபி சந்தேகம் கூட படுவாங்க. என்ன இந்த இவங்க இவ்வளோ செலவழித்து போடுறாங்க அப்படின்னா இவங்க நிறையா பணம் இருக்குது போல இருக்குன்னு கொடுக்காம போயிடுவாங்க. ஸோ நம்ம லெட் இட் பி தட் ஆஸ் நேச்சுரல் as பாசிபிள், ஆஸ் ரியல் as பாசிபிள் நம்மளோட மெசேஜஸை கேன் வி டேக் இட். வி டோன்ட் வாண்ட் டு ஆர்டிஃபிஷியலி ஒரு இடத்துல போய் ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு, விச் இஸ் வாட் அவங்க பண்ணுறாங்க மார்க்கெட்டிங்க்கு. வி ஆர் நாட் டூயிங் தட். ஸோ யூஸிங் மல்டிபிள் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ இது உங்களுக்கு மல்டிபிள் கம்யூனிகேஷன், நீங்கள் ரேடியோவில் ஆடுன்னெல்லாம் நான் சொல்லலை. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் அந்த சோஷியல் மீடியாவில் விச் இஸ் தேர், ரைட்? இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணணும், ட்விட்டரில் என்ன பண்ணணும், ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணணும், யூடியூப்பில் என்ன பண்ணணும், உங்கள் ஓன் வெப்சைட்டு. ஃபஸ்ட்டு ஐ திங்க் தி பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூ ஹேவ் இஸ் யுவர் வெப்சைட், ரைட்? உங்கள் வெப்சைட்டை வந்து இஃப் யூ மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங், if you make visitors constantly keep coming to your website, and how to engage with your visitor on your website, அதெல்லாம் தான் இப்போ challenges. அந்த விசிட்டர் வருவார், அங்கே இஸ் தேர் சம் பிளேஸ் ஃபார் ஹிம் டு கமெண்ட் அபவுட் சம்திங் தட் யூ ரிட்டன். அங்கே ஒரு டிஸ்கஷன் போர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை பற்றி ஒரு டாப்பிக்கை ஒரு டிஸ்கஷன் ஆரம்பித்து வர விசிட்டரை அங்கே எழுத வைக்க பார்க்க முடியுமா உங்களால்? அந்த மாதிரிலாம் டுடே இட்ஸ் பாசிபிள். ஸோ இந்த பாயிண்ட் போட்டிருக்கேன், நோ சச் திங் அஸ் ஜென்ரல் பப்ளிக். என்னோட மெசேஜஸ் எல்லாம் ஜென்ரல் பப்ளிக்குன்னு சொல்லக்கூடாது. என் மெசேஜஸ் எல்லாம் என்னோடய வாலண்டியர்ஸ்க்கு, என் மெசேஜஸ் எல்லாம் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு, என் மெசேஜஸ் எல்லாம் என் டோனர்ஸ்க்கு. இதில் யார் ஒருத்தருக்கும் வேறு மெசேஜஸ், பட் மெசேஜை போட ஆரம்பித்தோடனே நீங்கள் இது யாருக்காக நம்ம போடுறோம், ரைட்? அந்த 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 ஆடியன்ஸுக்கு தான் நீங்கள் போடுறீங்க, பப்ளிக்குக்காக நீங்கள் போடலை. யூ நீட் டு பில்ட் யுவர் ஓன் மீடியா எம்பையர்னு. ஸோ மீடியா எம்பையர் எது இப்போது? ஆல் சோஷியல் மீடியா தான். ஸோ அட் no cost or at very less cost, you have your own media that you are using. You are able to subscribe and have a place where you are able to tell your own story at as low a cost as possible. I will agree. அது 5 லட்சம்னா அது 10,000 15,000த்தில் you can finish off whatever you are doing. இதில் ஆன்லைனில் பப்ளிக்லாம் இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் போகும் பாதி பேர். அது முதல்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க தான் ஆன்லைன் போகிறாங்க, லேப்டாப் இருக்கிறவங்க தான் ஆன்லைன் போக முடியும். இன்றைக்கி வந்து மொபைல்லையே இதை ஒரு 750 rupees கொடுக்குறவங்கெல்லாம் 2 GB டேட்டா பர் டேன்னு கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் யூஸே ஆக மாட்டேங்குது. ஸோ யூ கேன் ரியலி ஹாவ் ஸோ மச் ஆஃப் வீடியோஸ் பீங் வாட்ச் ஃபார் ஹார்ட்லி எனி திங். அதை இப்போ
இப்போ நேற்றுக்கு ஏர்டெல்லும் விஐயும் ரேஸ் பண்ணியிருக்காங்க டாரிஃபை. ஜியோ வந்து அதே ரேட்டில் வச்சுக்கிட்டு இப்போ அவன் அக்ரெசிவாக they are trying to say we are at 555, they are 700. So possible to get. So even very old people are online, they are reading. Sometimes they are also good now using social media. So one before telling our messages, we have to listen to them. So konja surveys online la kuda pannalam. You can find out what are public thinking about one certain activity, and after that unga message neenga start panni shoot pannalam or help pannalam. You first find out public enna nenikranga, or that target group enna nenikidhu nammaloda இப்போ பண்ற ஆக்டிவிட்டீஸ் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க உங்க மெசேஜஸை நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ரெப்படிஷன் நெசசரி, ரெப்படிஷன் இஸ் நெசசரி. இதில் ட்ரஸ்ட் இஸ் நாட் லைக் அ பேங்க் அக்கௌண்ட்னு போட்டிருக்கேன். யூ நீட் டு பி ரிலேஷன்ஷிப்னு வரணும்னா பீப்புள் மஸ்ட் ட்ரஸ்ட் யூ. அண்ட் தென் ஐம் சேயிங் ட்ரஸ்ட் இஸ் நாட் அ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா நோ டெபிட் கிரெடிட் தேர். இல்லை கிரெடிட் போயிட்டே இருக்கும். when you are gaining your credit is there. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு டெபிட் பேலன்ஸ் இன்னும் ட்ரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. தப்பு வந்துருச்சுன்னா இந்த பேலன்ஸ் என்ன ஆகிடும், இந்த பேலன்ஸ் ஜீரோ, மொத்த பேலன்ஸும் ஜீரோ. ஸோ அதனால தான் இது பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. நான் ஒரு 5 தடவை நல்லதெல்லாம் பண்ணால் இவங்க ஒரு தடவை தப்பு பண்ணால் அவங்க என்னை மன்னிச்சிருவாங்க. ஸோ அப்படின்னு கிடையாது ட்ரஸ்ட். எதர் ஐ ட்ரஸ்ட் யூ ஃபுல்லி, or one small time when you do some mistake, I think okay, these people are not trustworthy, I do. So that is why multiple conversations la we are good, நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு to the public, that to the target group that you want. So இதுல ஒரு marketing plan, and I think we'll summarize with that. First உங்க எடுத்தோன்னே அந்த marketing planல இந்த பிளானோட கோல் என்ன, இப்போ நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அதுக்கு என்ன கோல், வாட் ஆக்ஷன் டு யூ வாண்ட் பீப்புள் டு டேக். ஒரு 4-5 மீடியாவில் ஒரு கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க, அதோட பேசிஸ் வந்து என்ன எஃபெக்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஃப்ரம் தட் மெசேஜ்னு ஃபஸ்ட்டு வி மஸ்ட் பி வெரி கிளியர். அது எந்த ஆடியன்ஸுக்கு, இஸ் இட் டு வாலண்டியர்ஸ், வாட் ஷுட் பி இந்த மெசேஜ், எந்த மீடியாவை யூஸ் பண்ணுவேன், என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறோம், என்ன மாதிரி பட்ஜெட் அதுக்கு ரிக்வயர்டுங்கிறச்சு. அந்த பட்ஜெட் வந்து very less now, it's very affordable, very accessible. மீடியாவுமே உங்கள் கையிலேயே இருக்குது, ஆக்சுவலாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயே அந்த அத்தனை மீடியாவும் இருக்குது. ஸோ டுடே saying that something is beyond our reach is very difficult. ஈவன் அ வெப்சைட்டை வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸோட ரொம்ப லோ காஸ்ட்லலாம் இப்போ க்ரியேட் பண்ண முடியாது. there are website at 5 lakhs and 50,000 and even at 5,000 possible, right? ஒரு அதை மோர் அண்ட் மோர் அப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ஜிஓங்கிறதுனால somebody may even do it for you at very low cost. ஸோ அந்த எஃபர்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு யாரோடையாவது டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா very easily you can set up. So how do you measure your progress finally? ஸோ இதில் வாலண்டியர்ஸ்க்கு நம்ம என்ன விற்கிறோம் அப்படின்னு கேட்டச்சே, we are selling them the feeling that they are good people doing good work. அவ்வளோதான் வாலண்டியர்ஸை பேஸ் பண்ண இது. Sometimes you will be thanking them, you will be congratulating them, you will be praising them. ஸோ தட் அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ரைட்? அவங்க வந்து காசுக்காக வரல உங்கள்கிட்ட. ஸோ அந்த ஃபீலிங் ஆஃப் வி ஆர் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், இந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் இது எங்களால் பண்ண முடிஞ்சிருக்காது அப்படிங்கிற மெசேஜஸ். ஸோ ஒரு சைடில் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அந்த மாதிரி மெசேஜஸ் நீங்கள் போடுறச்சே, some other people will see that and say இந்த ஆர்கனைசேஷனில் they are actually respecting the volunteer. நான் இருக்கிற இடத்துல they are not doing thatன்னு உங்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி மெசேஜ் தட் we are making will create this kind of an impact. And next one, what are you selling to your donors? The feeling that they are good people contributing to a good cause. Donors வந்து we are also making them feel, hey, you are a good person, that is why you are giving money to us. So இதில் you can thank them directly for for donating. Who else can thank them? The beneficiary can thank them, right? So நான் Hindu Mission Hospitalக்கு நான் ஒரு donation கொடுத்தேன்னா for saving somebody's eye, I can make a payment, right? And their corneal treatment they are even replacing the what is that, the eye
for cataract. So they do a cataract operation, somebody's vision become all right now. They are asking money and they are saying cataract operation or operation பண்ணனும்னா you donate this much, and then per year on whatever day I wish they do one cataract operation to one patient. அது முடிஞ்ச உடனே they thank me and the patient also thanks me. They give my address to them and say, hey, this person has donated. நமக்கு ஒரு குட் ஃபீலிங் வருது. தட் பேஷண்ட் ரைட்ஸ் டு மீ சேயிங் ஐ வாஸ் புவர் அண்ட் நான் வந்து என்னோட லைவ்லிஹுட்டே பாதிச்சு போயிருந்துச்சு, ஐசைட் சரியா இல்லாமல் நீங்கள் கொடுத்த ஒரு டொனேஷனால் மை ஐசைட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அப்படின்னு அவங்க எழுதுறச்சே வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட், டோனர் வாண்ட்ஸ் டு கிவ் அனதர் டொனேஷன். ஸோ சம்வேர் ஆர் வி ஏபிள் டு, இதுவும் மார்க்கெட்டிங் தாங்க, இதுவும் மார்க்கெட்டிங் தான். ஆர் வி ஏபிள் டு மார்க்கெட் ஆர் செல்ஸ் டு ஆர் டோனர்ஸ் அண்ட் மேக் தம் ஃபீல் good about what they have done and make them feel that they must continue to do it or do more of it with us, establish one kind of a long-term relationship with us. So finally, and the supporters irukkarche 3 types of supporters irukanga. Some of them are verna ungaloda reach out பண்ணுவாங்க ஆனா participate பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து you can thank them. கடைசியா இந்த fans உங்களுக்கு நிஜமாவே சில பேர் fans மாதிரி இருப்பாங்க உங்கள்ட்ட. அவங்க வந்து you can reward them, you can engage with them, you can make them feel part of your team. Nalla personal one-to-one communication eppadi pannalam? How can personally we communicate with somebody? Email, WhatsApp, adhe vandiruchu nam. So more permanent. Phone na pesinona marandruvaanga, but email irundha avanga record la thirupi eduthu paapanga. WhatsApp la neenga message போட்டு ஒரு போஸ்டர் போட்டு அவங்களை தேங்க் பண்ணா கூட நீங்கள் அதை நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பியும் they might show it to somebody also and say, hey, see, I did this, and somebody இந்த உங்களோட போஸ்டர் எடுத்து அவங்களோட ஃபேஸ்புக் வாலில் போட்டுக்குவாங்க. அந்த நான் வந்து இதை பண்ணினேன், அது வந்து இந்த ஆர்கனைசேஷன் என்னை வந்து தேங்க் பண்ணிச்சு அப்படின்னு. ஸோ வேறு யாரோ வாலண்டியர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் நீங்கள் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தட் சப்போர்ட்ஸ் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் வாட் நான் ப்ராஃபிட் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட். It is not about sales, it's not about fundraising. All of it will happen automatically if the focus is on building very, very strong relationships with all the people we think who are necessary for our organization to grow well. So in the supporters pathilam irukku. The best way to deliver the message இன்னைக்கு எப்படின்னு பார்த்தா உங்கள் வெப்சைட் தாங்கிறாங்க. So please spend a lot of time on making your website informative, வெப்சைட் என்கேஜிங். ஒரு மாதிரி அதில் வந்தால் அந்த உங்கள் வீடியோ பார்க்க தோணணும், அங்கே ஒரு கமெண்ட் போட தோணணும், அங்கே என்ன நடக்குதுன்னு திருப்பி உங்கள் வெப்சைட் ஒரே மாதிரி இருந்தால் பார்க்க விட்டுருவாங்க. பட் எவ்ரி 15 days உங்கள் வெப்சைட்டில் வந்தால் ஒரு நியூ ஆக்டிவிட்டி நீங்கள் அங்கே போடுறீங்க, ஒரு நியூ இதை க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இப்போ என்ன பண்ணியிருக்கு பார்க்கலான்னு திரும்ப கூட வருவாங்க. ஸோ அந்த வெப்சைட் அதுக்கு வேர்டு டைனமிக்காக இருக்கணும், ரைட்? அந்த வெப்சைட் வந்து ஸ்டாட்டிக்னா ஒரே அப்படியே இருக்கும், ஒன்றுமே இல்லாமல். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே வீடியோஸ் இருக்கணும், கண்டென்ட்டை வந்து பீப்புள் மஸ்ட் ஆல்சோ பி இன்டராக்டிங். அந்த அளவுக்கு கேன் பி கிரியேட் சம்திங். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இந்த டாப் 3 இது 3 தான்: வெப்சைட், இமெயில், சோஷியல் மீடியா. முந்தி வந்து ஈவெண்ட்ஸ் நடத்தணும், பிரிண்டில் இது கொடுக்கணும், பிஆர், மீடியா ரிலேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு. வாட் வாஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் கம்மிங் டவுன். More and more marketing is becoming very modern, becoming online, going digital, going through social media. So are we prepared for that? That is what in the next sessions we'll be looking at. Top 3 media is those 3. ஏன் அப்படின்னா they facilitate two-way conversation. So on the website லையும் வந்து கமெண்ட் பண்ணலாம், ரைட்? on social media உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணி thank, like and share மூணுமே நடக்கும். So நிறைய மீடியா, இந்த 3 மீடியா little more difficult to use, more expensive today. So the first 3 are easier to use, that's why they are attractive. What is the best message னு பார்த்தீங்கன்னா the words, அதான் இப்போ கண்டென்ட் ரைட்டர்ஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது உங்கள் இதை படித்தோடனே அதை they must be able to understand what you're doing or appreciate what you're doing or அந்த ஒரு eagerness to associate with you எல்லாமே அந்த வெப்சைட் தான் உங்களோட சைலண்ட் சேல்ஸ்மேன். அதை நாங்கள் படிக்கிறோம், அதை படித்தோடனே இந்த ஆர்கனைசேஷன் நல்லா இருக்குது, நான் இவங்களுக்கு எதாவது செய்யணுமே, இந்த ஆர்கனைசேஷனை பற்றி நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேன் டு டேக் அ டிசிஷன் வெதர் ஐ மஸ்ட் சப்போர்ட் தெம் அப்படின்னு. தெர் வில் பி பீப்புள் அவுட் சைட் வாண்டிங் டு டூ தட். அப்போது அது
அவங்கள்ட்ட பேசுகிறாப்லேயே இருக்கணுமா அந்த வெப்சைட். யூஸ் அ கான்வர்சேஷனல் டோன்கிறாங்க. நான் எப்படி அந்த வெப்சைட் எடுத்து நான் படித்தேன்னா உங்கள் வெப்சைட்டை நீங்கள் என்கிட்ட அது மூலமாக பேசணும். அவ்வளோ சிம்பிளாக அந்த லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து ஒருத்தர்கிட்ட பர்சனலாக என்ன பேசி சொல்கிறோமோ நம்ம வெப்சைட்டை நம்மளோட ஆர்கனைசேஷனை பற்றி அந்த மாதிரி அந்த இடத்துல அங்கே எழுதணும். ஸோ அது ஒரு ரைட்டிங் ஸ்கில் தான். அதுக்குன்னு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இல்லாட்டி நீங்களே யூ கேன் attempt and refine it, but lots of people will be willing to help. Best message, use the right images, use lots of photos, use lots of videos. An image is worth 1,000 words அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபோட்டோவே போட்டோம். நான் தான் சொன்னேன் இல்லை, ஒரு இடத்துல போய் நீங்கள் ஏதாவது டெவலப் பண்ண அது பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு. சுனாமி டயத்தில் என்னாச்சு, உங்கள் என்ஜிஓ போய் அந்த சுனாமி ரிலீஃப் ஒர்க் பண்ண அப்புறம் அந்த இடத்த நீங்கள் எப்படி மாற்றி அமைச்சிங்க, 2 ஃபோட்டோ போதும். பிஃபோர் ஆஃப்டர் you are able to tell the audience that this is what it is. So, can you take photos, a lot of photos, keep uploading photos of whatever you're doing, online, offline, multiple conversations. அதை வந்து எவ்வளோ தடவை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் no defined. You can do it 3 days in a week, or you can do it 10 times in a month, whatever. But frequency is a must. அது ஜஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months நான் என் வெப்சைட்டில் போய் எதையாவது மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால் இன்னி டேட்டுக்கு அது வந்து எங்கேஜிங்காக இருக்காது. உங்கள் ஆடியன்ஸை எங்கேஜாக வைக்கணுன்னா மோர் அண்ட் மோர் உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே ஏதாவது போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதையாவது இன்னும் நீங்களாகவே ஒரு இதை க்ரியேட் பண்ணி யூ ஷுட் பி ஏபிள் டு டூ சம்திங் அபவுட் யுவர் பிஸ்னஸ். அண்ட் இவங்க ஐடியலாக தியரிட்டிக்கலாக 5 to 10 இன்ட்ராக்ஷன்ஸுங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5 to 10 interactions, I would say even in a month preferable. 5 to 10 times in a month, something must be happening on your website. Some social media message must be new on your website. So I think we are running out of time. I was talking about, so we will talk in our next session definitely about social media, what social media to use, enna mari platform irukku, how much of time should we invest in that, how is it overall marketing la idu pannom, but why do we need it nu potna tell your story and show the difference you are making. இதுதான் உங்களோட சென்ட்ரல் தீமே இதாக தான் இருக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் எப்படி மற்றவங்களை காட்டிலும் நாங்கள் எப்படி மாறுபட்டு நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டோரியை நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக over a period of time க்ரியேட்டிவாக பண்ண முடிஞ்சாலும் you can do it, you can do things very, very differently. And that's why I'm saying you do not need to do things better, but are we doing it very differently, right? Can we keep using social media? அப்போது அதுக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். சப்போஸ் யூ ஆர் நாட் டூயிங், லாட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் மைட் பி வில்லிங் டு கம் அண்ட் டூ தட் ஃபார் ஃப்ரீ. ஏதாவது ஒரு காலேஜில் லெட்ஸ் சே விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற டிபார்ட்மெண்ட்டில் போய் யூ மேக் அ ப்ரெசன்டேஷன் அபவுட் your organization and then say we are requiring volunteers for this, right? And நாங்கள் at the end of 3 months we'll give you a certificate அப்படின்னா வருவாங்க, right? The college itself will be interested, the student itself will be interested. But அங்கே போய் what are you doing? You are going in face and talking to a target audience who might later become your volunteers. But volunteer searching is very easy now, especially to help you on social media platforms. நீங்கள் நிச்சயம் அதை ஒரு அசைன்மெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டாக ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம், யூ ப்ளீஸ் கம் ஒர்க் வித் அஸ் அப்படின்னு சொன்னால் பீப்புள் வில் கம். ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஹாவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ லைவ் ப்ராஜெக்ட். நாங்கள் வந்து சும்மா தியரிட்டிக்கலாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுன்னா அதில் ஒன்றும் லேர்னிங் இல்லை அவங்க. பட் உங்கள்கிட்ட வந்து அது உங்களோட ஆக்சுவல் இது ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸாக போடுங்க, வீடியோஸாக மாற்றுங்க, எனக்கு ஒரு ட்வீட்டில் எனக்கு 10 ட்வீட் என்னெல்லாம் எடுக்கலான்னு யூ கீப் டூயிங் இட் எவ்ரி மந்த் அப்படின்னு சொன்னால் there are students who will eagerly do it, provided இந்த மாதிரி mass communication, media எல்லாம் there are some courses now. Those students are actually learning all that theoretically. அந்த மாதிரி காலேஜஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் போய் can you present yourselves, talk to the students and encourage students to join your team, right? அப்போது your job becomes easier more and more. As I said, நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட சாமர்த்தியம். Are we able to enlist the support of lot of people who will work with us because they find us to be good, right? And அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறது தான் உங்கள் மார்க்கெட். This is a good organization.
I will support and help this organization in whatever way I can, through donations or through, physically volunteering for that. That is what non-profit marketing is all about. We need to create very good images and consistent images about us. So good reasons, tell your story, get some people to talk with you, engage with others. Can we tell you? Permission, but it is not so good reason asking for money. It's only an organization is contribute. They'll not be willing. Or, I'm not telling what I'm doing. நாங்கள் 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம், நாங்கள் இது பண்ணுறோன்னா அது இல்லை. நீங்கள் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் சொசைட்டிக்காக என்ன செஞ்சுருக்கீங்க, ஆர் யூ ஏபிள் டு ப்ரொஜெக்ட் தேட் இன் யுவர் கம்யூனிகேஷன், ஷோ த டிஃப்ரென்ஸ் யூ ஆர் மேக்கிங் amongst whatever was your target group through your vision and mission. And can we use our marketing efforts to do that? That is what thing is about. So there is a develop a plan, create your message, look at the media you want to use. Objective is to build relationships and persistency. So don't stop it. Right? Don't say or website create பண்ணுவேன், ஒரு Facebook page ஆரம்பிச்சுட்டு don't allow it. நான் நிறைய வெப்சைட் பார்ப்பேன் போய், of product websites of companies எல்லாம் பார்த்தா கூட sometimes அந்த போஸ்டே வந்து ஒரு 2 வருஷம் ஓல்டாக இருக்கும். உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு, யூ லூஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சம்திங் ஆன் சோஷியல் மீடியா, அதில் ஒரு 5 போஸ்ட் வாரம் ஒரு போஸ்ட் ஏதோ க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தட் வில் ரீச் அவுட் யுவர் ஆடியன்ஸ். அது நல்லா இருந்ததுன்னா தே வில் ஷேர். அண்ட் நிறையா ஒரு அதுக்கு வேர்டு ட்ராக்ஷன், அது அந்த மெசேஜ் பார்ட்டில் உங்களுக்கு தெரியாமையே நிறைய பேருக்கு போயிட்டுருக்கும். I think that's what, so good marketing is an investment. It only becomes an expense when you do not get a return. அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் செலவு பண்ணுறத இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு காஸ்ட்டாக பார்க்காதீங்க. ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. அந்த ரிட்டர்ன் என்னன்னு தெரியாதனால தான் நீங்கள் வந்து அதை வீண் செலவுன்னு சொல்கிறோம். சோஷியல் மீடியாவா எதுக்குப்பா அது, மார்க்கெட்டிங்கா எதுக்கு அது, நம்ம ஜாப் வந்து ப்ராஜெக்ட்ஸை பண்ணிவிட்டு யார்கிட்டயாவது போய் ஃபண்ட்ஸ் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணாலே நமக்கு போதும் அப்படின்னு நினைக்காம மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலம் நம்ம வைடன் பண்ணலாம் நம்மளோட டோனர் பேஸை, வைடன் பண்ணலாம் நம்மளோட வாலண்டியர் பேஸைன்னு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தா அப்போது நம்ம வி பிகம் பெட்டர். நம்ம ஆர்கனைசேஷனும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. பிகாஸ் வைல் raising funds and executing projects is also important. On the other side, what you are doing, you need to showcase and keep telling the target groups that you want how good you are at it. அதுதான் நம்ம மார்க்கெட்டிங்கில் பண்ண பார்க்குறோம். அதை சைடாக பண்ணிக்கிட்டு போக 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 உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட ஃபியூச்சர் growth எல்லாமே this will also support. So please consider all of this, and I think I'll say thanks with this, right? And we'll stop. Right. So any questions? And ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா நம்ம கேட்கலாம், இல்லாட்டி எப்போ போகலாங்கிற கொஸ்டின் தான் வேணாம், போயிடலாம் மேம், இருங்க மேம், ஸ்டார்ட் மேம். So thank you, and we'll have the valediction and finish it. No problem, ma'am. Or you want some of them, one or two, to speak and give some feedback about the 2 days? Yes, ma'am. ஒரு 2 பேர்கிட்ட feedback about what was your experience. Nice one. Let them just, we'll end it with that. Yes, ma'am. Sorry.
வித் யுவர் செஷன் சார். இதில் வந்து ரொம்ப கிளியராக நம்ம மார்க்கெட்டிங் வந்து என்ஜிஓவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப சீரியஸாக நான் வந்து போகிற டைமில் என்ன மாதிரி இருக்கும்னு நான் வந்து நினைக்கல. ரியலி வந்து இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும், நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இந்த மலையிலையும் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரியலி வந்து ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக நாங்கள் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனில் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு நல்ல எங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அவங்க எல்லாத்துக்கும் என்டையர் டீம், ஏன்னா இந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்த எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ். ட்ரக் ஸ்டெப்புக்கும் சரி, யூரோப்பியன் ஃபவுண்டேஷன்ஸ்க்கும் சரி, மேமுக்கும் சரி, ஏன்னா ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல ஈவன் டாக்குமெண்டேஷன்ஸ் ஆகட்டும், மற்ற நம்ம ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியலி நாங்கள் எந்த இடத்துலையுமே பேடாக ஃபீல் பண்ணல. ஈவன் நாங்கள் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் யாருமே வந்து வெளியே போகணுன்னோ இல்லை நமக்கு அந்த நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அத்தனையும் விட்டுட்டு நாங்கள் இங்கே உட்காந்துருக்க முடியுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யுவர் கண்டென்ட்ஸ் தான். ஸோ எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் நாங்கள் தேவையானது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்க. இது ரைட் டைமில், இந்த டைமில் நாங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு, நாங்கள் எங்களுக்கு தேவையான இப்போ எங்களுக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னா, எங்கேயும் நம்ம டிபெண்ட் பண்ணாமல் நமக்கு தேவையான ஃபண்டை வந்து நம்மளால் கலெக்ட் பண்ணி நம்ம ஓனாக வந்து நமக்கு நீட் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் டு கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இப்போ கூட எனக்கு வந்து ஏன்னா முடிஞ்சது தான் இருக்குது, முடிஞ்ச மற்றவங்களாம் போகணுங்கிறதுனால தான் நான் ரொம்ப இது பண்ணுறேன். பட் என்ன உட்காந்து நான் உட்காந்து கேட்டே இருப்பேன். தேங்க்யூ. இந்த 2 days ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. மேடம் கொடுத்துருந்த அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் வெரி குட்னு கூட போடவே முடியல. எக்ஸலண்ட்டுன்னு தான் வருது. அந்தளவுக்கு எல்லாமே ஃப்ரம் த பிகினிங் அந்த பங்க்சுவாலிட்டி கரெக்டாக. நான் 9 மணிக்கு என்னுடைய ஜீப்பு உள்ளே வருது, சார் கால் பண்ணிட்டாங்க, சார் எங்கே இருக்கீங்க சார், நான் உங்கள் கேட்டில் இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த செஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதாவது எங்கள் மூளையில் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் நீங்கள் அப்படியே பேசும்போது போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் 4 பக்கம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ ஒரு லீடராக எப்படி நம்ம நடந்துக்கணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரிகர் பண்ணிங்க, ஒரு கியரப் பண்ணிங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, மேடம் வந்து அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு என்டர்ப்ரூனர் பண்ணினது அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் ப்ரமோட் பண்ணின அந்த என்டர்ப்ரூனர்ஸை ஒரு சின்னதாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணால் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எங்களோட என்டர்ப்ரூனர்ஸ் கிட்ட, பட்டிங் என்டர்ப்ரூனர்ஸ்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் ஒரு 2 பேர். சரி 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 சரி. ஓ தேங்க்ஸ். எஸ் எஸ். ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 2 பேர் ஷேர் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வேல்யூ ஆடடாக இருக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு சார். இப்போ அதாவது பெண்கள் வந்து இந்த மார்க்கெட்டிங்னாக்கா அவங்களுக்கு வந்து இன்னும் கூட கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து விவசாய கூலிக்கு தான் போகிறாங்களே தவிர மார்க்கெட்டிங்கில் வந்து அனுபவம் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் பயிற்சி வந்து இன்னும் 3 வருஷம் தரப்போகிறேன்னு சொல்லிக்கிறீங்க. நம்ம இங்கே இருக்கிற என்ஜிஓக்கள் மூலிமா கிராமத்தில் இருக்கிற பெண்களை மார்க்கெட்டிங் கொண்டு வரணும். ரொம்ப பெரிய லட்சக்கணக்கில் மார்க்கெட்டிங் முதலீடுலாம் பண்ண தேவையில்லை. 1 கிலோ பீன்ஸ் வந்து ஹோல்சேலில் வாங்குறப்போ 30 ரூபா கிலோ, ரீட்டெயிலில் வந்து 10 ரூபா 1/4 கிலோ விற்கிறான். அந்த 30 ரூபா 1/4 கிலோ 60 ரூபா, 30 + 30 60 ரூபா லாபம். 1 கிலோவுக்கு 30 ரூபா லாபம் வருது. அது மாதிரி சின்ன சின்ன மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க பெரிய டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் பயிற்சிகள் வந்து அதுக்கு ஊக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.
எல்லாத்துக்கும் குட் ஈவினிங், ஆல் ஆஃப் யூ குட் ஈவினிங். இப்போ இந்த 2 days ட்ரைனிங் வந்துட்டு உண்மையாகவே நாங்கள் எத்தனையோ என்ஜிஓக்கள் வந்துட்டு எத்தனையோ ட்ரைனிங் போயிருக்கோம். பட் இந்த 2 days வந்துட்டு எங்களை வந்து இன்னும் நிறைய வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிருக்கு. நாங்களும் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த நிறைய இந்த கிராண்டு ஃபண்ட் ரைசிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு கங்கா வித்யா மேடம் சொன்னாங்க. அதில் வந்துட்டு நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் போகிறோம். நம்ம எப்படி இது பண்ணிக்கிறன்றதை சொல்ல மாட்டாங்க. பேசிக் லைன் வந்துட்டு ட்ரைனிங் இருக்கும், அவ்வளோதான், ஓரியன்டேஷன். அதை வந்து இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக எடுத்து அவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக இப்படி பண்ணணும், ஃபேஸ்புக்கில் எந்த மாதிரி போகணும், ட்விட்டரில் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் நம்ம எப்படி போய் அதை சர்ச் பண்ணி எப்படிலாம் நம்ம யூடியூப்பில் போயிட்டு நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி சென்ட் பண்ணி அதில் பப்ளிக்கில் வந்துட்டு நம்ம ப்ரைவேஸில் போட்டு நம்ம எப்படி பப்ளிக்கில் வந்து ரீச் ஆகி நம்ம எத்தனை லைக்ஸ் வாங்குகிறோம், அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறையா இன்புட் கொடுத்தாங்க. பட் வந்துட்டு இந்த 2 days ட்ரைனிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதில் நாங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து எங்களை வந்து நீங்கள் வழிநடத்தணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். என்னென்னா நாங்கள் வந்து விமன்ஸ் ஓரியன்டாக வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்துட்டு இன்னும் தொடர்ந்து வந்துட்டு எங்களுக்கு விமன்ஸ்க்கு வந்து நிறையா வழிகாட்டணும் அப்படின்றத நான் வேண்டுதலாக வச்சுக்கிறேங்க மேடம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உண்மையிலே நிறைவான பயிற்சி, கொடுக்கப்பட்ட தலைப்புகளும் நிறைவாக இருந்துச்சு. அந்த நிறைவான பயிற்சி நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்குன்ற ஒரு முக்கிய காரணம் வந்து எந்த இடத்துல நடத்துகிறோம்ன்ற இடத்த முன்கூட்டியே தேர்வு பண்ணதுனால தான் இந்த பயிற்சி நிறைவாக நடந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து யாருமே ரெசிடென்ஸ் லைனாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சி வந்திருப்போம். ஆனால் என்ன செய்யலை, இந்த இடம் அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி தரல. அதனால தான் நிறைவான பயிற்சி முழுமையாக நடந்திருக்கோம். அதுபோக வந்து இன்றைக்கி சூழ்நிலை வந்து எல்லாருடைய ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கனால வந்து ஒரு நிமிஷம் வெளியில் போயிட்டே இருப்போம். ஆனால் அதுவும் இங்கே எதுவுமே கிடையாது. முற்றிலும் உண்மையான ரெசிடென்ஸ் ட்ரெயினிக்கு உகந்த இடம். வாழ்த்துக்கள் இந்த சென்டருக்கு. இந்த பயிற்சி நிறைவேறிச்சு. நன்றி, வணக்கம். Full training and we completely understand you are senior members. நீங்கள்லாம் வந்து ரொம்ப சீனியரான உங்கள் துறைகளில் வந்து 20 வருஷம் 25 வருஷம் வந்து தொடர்ந்து பணியாற்றினவங்க. இப்போ வந்து நம்ம ஒரு புது என்வாயன்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ we have to come together and we have to work together in this area, and TechStep wants to support you in women entrepreneurship promotion. So this network will work towards that, and I should really wholeheartedly thank Sundar sir and for the excellent infrastructure he has provided us, and also in completely designing this training initiative and bringing the faculty members ரொம்ப சர்ச் பண்ணி ஹேண்ட் பிக்டாக வந்து அது ஸ்ரீனிவாசன் சார் ஆகட்டும், he was so genuine. ஸ்ரீனிவாசன் சார் வந்து பிக் பண்ண எக்ஸாம்பிள்ஸும் நாட் ஃபார் அதாவது அவங்களாம் வந்து கார்ப்பரேட் வேர்ல்ட்லேருந்து வரவங்க. எஸ்பெஷலி ஆல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் கார்ப்பரேட் இதிலேருந்து அதில் என்ஜிஓஸ்க்கு கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நமக்காக மாற்றி சொல்கிறது. பிகாஸ் we wanted to bring professional trainers for this training program. அது வந்து I think we were successful, and Dr. Ganga Vidya, she has done lot of work. She was with Reliance Foundation. She is running her own NGO, and she completely knows what is this changing environment. நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை வந்து she is also going through that. ஸோ அது வந்து நமக்கு ஒரு புது விண்டோவை ஓப்பன் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம்ஸை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். ஆக்சுவலி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சுந்தர் சாரை வந்து நம்ம நிறைய கேட்க முடியல. ஹீ இஸ் ஆக்சுவலி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவரோட கிளாஸில் உட்காந்துருக்கிறதே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வி வில் ஹாவ் மோர் செஷன்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ வெரி மச் சார்.
there's a small memento. Thank you. K. Prakash. சரி மிஸ் உங்களுது கூப்பிடல. சரி நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் இருக்கு. இல்லை இல்லை, நான் உங்களை கூப்பிடல, நீங்கள் வந்துட்டீங்க, பரவாயில்ல. ஓகே. Mr. K. Karunagaran. Mr. S. Kamaraj. Yes, Savari Muthu. அடுத்து மிஸ்டர் எம் கணேஷ் பாபு. சவரி முத்து. அடுத்து மிஸ்டர் என் மார்க்க சகாயம். அடுத்து டாக்டர் ஜி அழகு கண்ணன். அடுத்து மிஸ்டர் ஹெச் கிரிதரன்.
அடுத்து எம் ராஜேஷ்குமார். அடுத்து மிஸ்டர் ஆர் மருதநாயகம். அடுத்து மிஸ் ஏ லக்ஷ்மி. அடுத்து மிஸ்டர் ஏ சரவணன். அடுத்து மிஸ்டர் சி நன்மாறன். அடுத்து மிஸ்டர் ஜே திருத்தணி குமரன். அடுத்து மிஸ் ஹெச் வனிதா பிரியா. அடுத்து மிஸ்டர் பி இளங்கோ. அடுத்து கே விஸ்வநாதன். அடுத்து மிஸ் ஆர் வசந்த பாரதி. அடுத்து மிஸ் டி ரோசி. இல்லை எல்லா அடுத்து மிஸ்டர் எஸ் அழகேசன். அடுத்து பி எஸ் மாரிமுத்து. அடுத்து மிஸ்டர் பி புஷ்பகுமார் போயிட்டார். ஓகே. மிஸ்டர் ஆர் செல்வகுமார். அடுத்து மிஸ்டர் ராஜா முகமது. அடுத்து மிஸ் வி செல்வராணி. செல்வராணி என்னுடைய கூந்தல். மிஸ் கே பார்வதி. மிஸ் அடுத்து பாண்டிச்செல்வி. அடுத்து மிஸ்டர் சி நாகேந்திரன். மிஸ்டர் எம் தனபால்.
Mr. R. Prabhu. Mr. S. Sivakumar. K. Tilagam. A. Pungudi. Yes, Praveen Kumar. கார் வாங்கினதுக்கப்புறம் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன், யாருக்காவது வரலையா? பிரவீன் குமார். ஆமாம், அது ரெடி பண்ணிடலாம் மேடம், இந்த இடத்துல எடுத்துடலாம். குட் ஈவினிங் டு ஆல். ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காருங்க, அவங்க பார்த்துட்டு. ரைட், ஃபங்க்ஷன் ஐ திங்க் நிறைவுக்கு வந்துட்டோம். The series of capacity development program for CSOs, series of capacity development programs will address every facet of capacity needs of CSOs in efficiently improving and scaling up their performance in better servicing the society. I think yesterday's leadership program and today's funding for CSOs should be definitely more helpful. We immensely thank our sponsor, the European Union, for this great opportunity in implementing this important, prestigious project. This program is part of our broader project supported by the European Union for gender enabling network of innovation and entrepreneurship, civil society organizations for climate ventures. We are grateful to have with us Mrs. Bindu Balakrishnan, AGM, also Deputy Mission Director of this Jenny project, for steering this, our TruckSub members, and for the successful implementation of this project. Thank you very much, Madam. And we thank our mentor, Director of Jnanam School of Business, Dr. Sundar. He is a well-wisher of TruckSub for nearly 20 years now. His continuous guidance and support in the design and implementation of this capacity development program is very much important. We thank you, sir, for your presence today. And we also want to express our sincere thanks to Mr. G. Srinivasan, who has taken the class yesterday, and Ms. Ganga Vidya Madam for their whole day support and wonderful knowledge sharing. My vote of thanks would indeed be incomplete if I did not thank the participants, that is you who are the real heroes of the day. Without all your enthusiastic participation, this initiative would not have been realized. I immensely, wholeheartedly thank all of you for your active participation and also for your continued engagements with TruckSub. I also take this opportunity to thank my fellow colleagues at TruckSub for all their wholehearted efforts. Thank you, one and all. Thank you. And I also thank, I think it's the left out, I sincerely thank Jnanam School of Business, the entire team, specifically Mr. Thirumurugan, for wholehearted support.
I think Sundar sir told he is the one point contact from I think last 1 week till this minute. He is the one point contact. He is not here now. He is the one point contact. He has done all support wholeheartedly. Sir, please communicate our wholehearted support to Mr. Thirumurugan. Thanks to all. ஒரு நேஷனல் anthem முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். நேஷனல் anthem please stand up, then we will take a group photo. Thank you. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 जय